ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சட்டு புட்டுன்னு ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஆரிகானோ, கிளியர் கீ, சில்லி ஃப்ளேக்ஸ், கார்லிக் ஃப்ளேக்ஸ் அண்ட் இட்டாலியன் சீசனிங், க்ரீன் பீஸ் பட்டாணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன், ஆனியன்ஸ், கார்லிக். அந்த பட்டாணி லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு எடுத்ததுனால கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கிறதுனால, அப்புறம் பிளான்ச்டு கேபேஜ் சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக பாயில் பண்ணி எடுக்கிறது, அப்புறம் பன்னீர். வேணும்னா கேரட், பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பட் ஐ டோன்ட் லைக் தோஸ் திங்ஸ், ஸோ அதெல்லாம் நான் சேர்த்துக்கல. இந்த மாதிரி கேபேஜை சுடு தண்ணியில் போட்டுட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒயிட் ரைஸ், குக்டு ரைஸ். இப்போது ஒரு கடாயில் ஒரு பேன்லேயோ ஒரு வாக்லேயோ நீங்கள் வந்து கீ ஆர் பட்டர் ஆர் நார்மல் எண்ணெய் கூட போட்டுக்கலாம். பட் கீ வந்து வில் என்ஹான்ஸ் அ டேஸ்ட். ஸோ ஆட் அண்ட் கீ. இது கொஞ்சம் சூடாகட்டும். யூஸ்வலாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க, ரைஸ் ரொம்ப ஃப்ரை பண்ணியிருப்பாங்க, ஆஃப் பாயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி பண்ணல. இப்போது இதில் வந்து கார்லிக் பாட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதிலே வந்து ஆனியன்ஸ் வந்து போட்டுக்கலாம். லைட்டாக சாட்டே பண்ணணும். அந்த பட்டர்லேயோ அந்த கீலேயோ அது வந்து ஃப்ரை ஆகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த கேப்பில் வந்து ரைஸை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம், உதிர்த்து வச்சுக்கலாம் பாயில்டு ரைஸை. வெறும் ஆனியன் மட்டும் பிக் பண்ணி போடுவேன். ஸ்லைட்டை டாஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் கொஞ்சம் அந்த காய்கறிக்கு அளவுக்கு ஒரு டேஸ்ட் வரும். அதுக்காக இப்போ வந்து கேபேஜ் போட்டுக்கலாம். சாட்டே பண்ணுங்கள். நான் கேஸ் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் போட்ட உடனே ரொம்ப அந்த கரண்டி போட்டு பயங்கரமாக கிண்ட வேணாம், உடஞ்சிடும். ஸோ வந்து நம்ம கேக்லாம் வந்து ஃப்ளோர் பைண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பைண்டிங் மெத்தடில் வந்து இது பண்ணுவோம். அதே மெத்தடில் வந்து இப்போ நம்ம வந்து இதை டாஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம சீசனிங்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஸ்பைஸும் நான் போடல, ஈவன் பெப்பர் கூட போடல. ஒன்லி சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் தீஸ் ஐட்டம்ஸ் வில் கவர் த டேஸ்ட். சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் சீசனிங் வந்து இது ஆப்ஷனல். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் இன் பெப்பர்ஸ் ஆல்சோ. பட் எனக்கு வந்து இதுதான் பிடிக்கும், இந்த மாதிரி சாப்பிட்றது. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப லிமிட்டடான ஸ்பைசஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பன்னீர் போட்டதுலேருந்து லைட்டாக தண்ணி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த தண்ணியிலே வந்து எல்லாமே வந்து பாயில் பண்ணுறது. இப்போ வந்து அது ஃப்ரை ஆகாது இந்த டைமில். ஸோ அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணணும். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த ஃபஸ்ட்டு போட்ட உப்பு வந்து பன்னீருக்கும் பட்டாணிக்கும் பத்தாது. இப்போ மேலே உப்பு தூவிக்கலாம். இப்போ நான் எதிர்பார்த்த கன்சிஸ்டன்ஸ் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபோல்டிங் அண்ட் பைண்டிங் மெத்தட் தான் பண்ணுறேன். ஏன்னா நான் ரொம்ப வந்து போட்டு அந்த கரண்டியில் போட்டோன்னா பன்னீர் எல்லாம் உடஞ்சிரும், பட்டாணியும் உடஞ்சிரும். ஸோ நான் அதில் ரொம்ப டாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃப்ளேம் ஹையில் தான் வச்சுருக்கேன். பட் நான் ரொம்ப சாஃப்டாக அதை வந்து டாஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ரைஸ்லலாம் கலர்ற மாதிரி. அவ்வளோதான். ஸோ நான் டீப் ஃப்ரை பண்ணலை, ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற மாதிரி பண்ணலை, ஜஸ்ட்டு கலந்த சாதம் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஃப்ளேவர் ஆட் பண்ணுற வரைக்கும் கலரிட்டு இருந்தேன். இப்போ போதும். நான் இன்னும் கொஞ்சம் சீசனிங்க்கு வந்து ஆரிகானோவும் இட்டாலியன் சீசனிங்கும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் போட்டுட்டு இறக்கிட்டேன். இப்போ கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இனி வந்து நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறோம்.
இப்போ கொஞ்சம் சீசனிங் போட்டதுனால அது கலரிட்டு இருக்கிறேன். தட்ஸ் இட். நான் வந்து இப்போ சர்வ் பண்ண போகிறேன். ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த குட்டி பாப்பாவுக்கு வந்து நம்ம டேஸ்ட் பண்ண கொடுத்தா அவங்க வந்து பன்னீரும் கேபேஜ் மட்டும் எடுத்து தனியாக சாப்பிட்டுருக்காங்க. அண்ட் ஹி லைக் த டேஸ்ட், நல்லா இருக்குன்னு சொன்னால். இது பேசிக்கலி எல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரைஸ் வந்து ரொம்ப மினிமலாக விட்டு ரொம்ப காய்கறி அதிகமாக போட்டு இந்த மாதிரி பன்னீர்லாம் போட்டு பண்ணும்போது கிட்ஸ் will always லைக் இட். அண்ட் அவங்க பன்னீர் மட்டும் தனியாக சாப்பிட்டுட்ருக்குறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ வரும்.